ஏங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமா? ஊர்ல இருந்து உங்க தங்கச்சி வந்திருக்கா. யாரு? லீலாவா வந்திருக்கா? எங்க அம்மா சொல்லவே இல்ல அவ வருவானே. என்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லலங்க. காலையிலே கோழி பிடிச்சி வெட்டிக்கிட்டு இருக்காவ. வெண்ணி போட்டு வச்சிருக்காவ அடுப்புல. என்கிட்ட குடிக்கிறதுக்கு வெண்ணி போடுங்கவ. என்னத்த விசேஷங்க? ஒண்ணுமே சொல்லல. அதுக்கு பிறவாது சொல்லலாம்ல சதி லீலாவதி வாரான்னே. சரி சரி, மறந்துருப்பாவளா இருக்கும். விடு விடு, நீ வந்த உடனே குற்றப்பத்திரிக்கை வாசிக்காத. இதுல என்ன குற்றப்பத்திரிக்கை வாசிக்க வேண்டியது இருக்கு? உங்க அம்மா என்ன அம்மாவா வாரானி சொன்னா குறைஞ்சா வேறுவாவ? நான் மாறி மாறி கேட்கம்ல, அப்பமாவது சொல்லலாம்ல. நான் என்ன வந்தவள கழுத்தை பிடிச்சே வெளியே தள்ளிடுவேன். ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேக்காவ? என்ன பெரிய வில்லி மாதிரிலாம் பாக்காவ. சரி சரி, தேவையில்லாம இப்ப சத்தம் போட்டு கிடக்காத. அவளுக்கு கேட்டுற போகு. அவ எங்க போயிருக்கா? அது போட்டு வச்ச வெண்ணில நீராட பேருக்கு. அதான் இப்ப வந்தேன் உள்ள. அதான் என்ன இன்னும் பார்க்க வராம இருக்கா? சரி, முட்டையில ஏதோ வாங்கிட்டு வந்திருப்பா, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வா, சாப்பிடுவோம். ஆமா, இனி நான் அவ பெட்டியை திறந்து முட்டாய் எங்க இருக்குன்னு பாக்க. வேற வினையே வேண்டாம எனக்கு. இனி என் பெட்டி எல்லாம் கிண்டி போட்டுட்டாலே தாகாரி வந்த உடனே குறையளப்பா. எனக்கு அதுக்கு அந்த வேண்டாத வேலை. நீ தூரதள்ளு, நான் போய் எடுத்துக்கிடுவேன். சை, ரோசங்கட்ட ஜென்மம். தங்கச்சியார் வருவானி தாகாரி ஒரு வார்த்தை கூட சொல்லலையா? நீ ஒரு ரோசம் வர மாட்டேக்கு. முட்டாய் வேணுமா முட்டாய்? சரி, எனக்கு நீ வந்து எங்க இருந்து தான் வாய்க்குமோ. எட்டி குண்டுமணி எப்போ வந்தா? அப்படி சொல்லாதல நெடுமாறா. நீ ஈக்கெலும்பு கணங்கா இருக்கா? நீ நானும் அப்படியா இருக்கணும்? யார என்ன செய்ய? உங்க மைனி சமையல்ல என் உடம்பு இப்படிதான் இருக்கு. இனி நீ வந்துட்டல்ல, நீ சோறு பங்கிதான், நானும் உன்னை மாதிரி ஆயிரியே. ஐயே, இவனுக்கு இவன் பொண்டாட்டியே பரவாயில்ல போலயே. இவன் இப்பவுமே சமையல் வேலை எல்லாம் நம்ம தலையில கட்டலாம்ல பாக்கா. இல்ல மருமோனை எத்தனாம் கிளாஸ் படிக்கா? 5ஆம் கிளாஸ் மாமா. நீ எத்தனாம் கிளாஸ் மக்கா? நான் 3ஆம் கிளாஸ் மாமா. ஆமா, வசந்த் எங்க? அவன் என்ன உறங்கியே முழிக்கல மக்கா. போய் அவனை எழுப்பி விடுங்க. எட்டி அம்மா எங்க? நீ ஏன் பரட்டேனங்க தலைய அவ்வளத்தையும் விரிச்சு போட்டுட்டு நிக்கா? தலைமுடி ஈரமா இருக்குல்ல, அதான் காய போட்டிருக்கேன். அம்மா கடைக்கு போறேன்னு போனாவ, இப்ப வந்துருவாவ. எட்டி இதை எதுக்கு அம்மா தலையில ஏத்தி விட்டுருக்கா? நீ கொண்டு வந்திருக்க வேண்டியதானே? அவ கொண்டு வரேன்டா மக்கா சொன்னா, நான் தான் மனசு கேட்காம வாங்கிட்டு வந்தேன். கோழிகறி வாசம் ஒண்ணு அடிக்கலையே. சந்திரா கறி வைக்கலையோ? தெரியாதமா எனக்கு. கறியா வைக்க சொன்ன அவளை, அவ மேலெல்லாம் நின்னா. சரி, நான் போய் அவளை வர சொல்லியேன். எம்ம பாத்தியா, அவன் மருமவா இப்பமே மாடியில போய் தங்கியாச்சு. சரி சரி, நான் பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். தலையை கட்டி கொஞ்சம் பூ எடுத்து வை. மைனிக்கும் கொஞ்சம் பூ மீதி வச்சுக்க. எம்மா, ஆனாலும் நீ உன் மருமவளை ஒரு நாளும் விட்டு கொடுத்துறாத. எட்டி எங்க தங்கச்சிக்கு காப்பி எதுவும் போட்டு கொடுத்தியா? ஏன் அவளுக்கு காப்பி போட தெரியாதோ? போன தடவை இப்படிதான், வாங்க மைனியா காப்பி குடிங்கன்னு. எங்க வீட்டுக்கு எனக்கு வர தெரியும்னா இதுக்கு மேல நான் என்ன செய்யணும்? இனி இப்பமா ஏதுன்னு சொல்லி நான் வாங்கி கெட்டதுக்கா? எல்லாம் அவளே பாத்துக்கிடுவா. இல்லைன்னா உங்க அம்மா வந்து பாத்துக்கிடுவாவ. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. நீங்க ஒன்ன இனி என்ன திருத்தாண்டா. என்னத்துக்கு எடுத்தாலும் யாத்திக்கு போட்டி பேசாத. வேற எங்க அம்மாட்ட யாச்சி வாங்கதானே செய்வானி. ஆமா, இல்லனாலும் உங்க அம்மா ஏசவே மாட்டாவ பாருங்க. ஆமா, இப்படி பேசிக்கிட்டே இரு. எம்மா, எனக்கு இப்பமே ஏண்டா வந்தோன்னே ஆயிட்டுமா. நாமளா நீ இருக்க வரதாமா வருவேன். அதுக்கு பிறகு வரவே மாட்டேன். ஏட்டி, அப்படி ஒண்ணு என்ன செஞ்சு விட்டாத? மைனி எதுவும் சொல்லியா செஞ்சா? எம்மா, ஒரு வார்த்தை கூட நல்லா இருக்கிறீங்களா மைனியோ நீ கூட கேட்கலாமோ? வாங்கன்னு சொன்னா அவ்வளவுதான், அதோட பெய்யாச்சு. நல்லா இருக்குங்களா நீ கேட்டாதான் என்ன? அவ வாய்க்க இருக்க முத்து கீழே விழுந்துருமோ? அவ்வளோ தூரத்துல இருந்து 2 பிள்ளையும் கூட்டிட்டு வந்திருக்கனே. ஒரு காப்பி எதுவும் வேணுமா மைனியோ? ஏதாவது கேட்காளா? ஒன்னும் கிடையாது. சரி சரி, சத்தம் போட்டு காட்ட கரைக்காத. இன்னும் 15 நாள் லீவு கிடக்கு. நீ இப்பமே சத்தம் போட்டு கிடக்கா? ஏன் இதெல்லாம் தப்பு இல்லையோ? நீங்க ஒன்னும் கேட்டுறாதுங்க. வேற அவ அப்படித்தானே இருப்பா. ஏட்டி, அண்ணன் பொண்டாட்டிட்டி அவா இவானி பேசாத. நான் எப்ப கேட்கணுமோ அப்ப கேட்டுக்கிடுவேன். இப்ப அவ வந்துட போறா, நீ சும்மா இரு. வந்தா என்ன, எனக்கெல்லாம் ஒரு பயமும் இல்ல. பாட்டி அம்மா, நமக்கு ஒரு நாளாவது ஒரு முழம் பூ வாங்கி தந்திருக்குமா? இன்னைக்கு மொவ வாரான உடனே தலை நிறைய பூல ஏறி இருக்கு. என்ன மைனியோ, எனக்கு பயம்லாம் ஒண்ணும் இல்ல நீ பேசிட்டு இருந்தியா? என்ன விஷயம்? அதான் மைனியோ, கொரோனா 2ஆவதுல 3ஆவதுலாம் வருவங்கவல்ல, அதான் அதை நினைச்சு எனக்கு ஒரு பயமும் இல்லைங்க. எல்லாம் தான் பார்த்தாச்சே. ஆமா மைனியா, இவனுக்கு வேற வேலையே இல்லை. எப்ப பார்த்தாலும் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கானுவன். ஏ சந்திரா, அந்த உள்ளியில கொஞ்சம் உடைச்சு வையின்னு வச்சிருக்கிறியா? ஐயே, மறந்தே போச்சத்தே. வசந்த் வேற அழுதுட்டே இருந்தானா, அவனை பார்த்துட்டு வருவானி போனேன். எனக்கு இந்த ஓர்மையே இல்லையே. நீங்களும் மைனி வாரத கொஞ்சம் சீக்கிரமே குழம்பு வச்சு முடிக்கணும்னு சொல்லியிருந்தா நானும் ஞாபகமா உடைச்சு வச்சிருப்பேன். நீங்க தான் அது கூட சொல்ல மாட்டேங்கிறீல. ஓ, அப்ப இனி என்ன நடந்தாலும் நான் உங்ககிட்ட தான் வந்து முதல்ல சொல்லணுமோ? ஏமா, நான் வேணா உடைச்சு தரேன் கொண்டாங்க. மைனிட்ட கிடந்து சும்மா சண்டை படாங்க. வேற மோவாகாரி தான் ஏதோ சொல்லி கொடுத்துட்டான்னு நினைப்பாவ. நீ சொன்னாலும் சொல்லாட்ட நீ தான் சொல்லி கொடுத்துட்டான்னு தான் நினைப்பேன்.
போ போய் தலையிலச்சு மேசையில கொஞ்சம் பூ இருக்கு எடுத்து வச்சிட்டு வா. இங்க கொஞ்சம் வேலையில் கிடக்கு, சுருக்கா முடிக்கணும். சரித்தே. அப்பாடா, அம்மா இவளை ஏதாவது சொன்னாதான் நம்ம மனசே கொழுகுடுங்குது. சதிலீலா வந்த உடனே என்னதான் சொல்லி கொடுப்பான்னு தெரியும்லம்மா. என்ன நலனுக்காக இந்த ஒரு முளம் பூவும் வைக்க துப்பு இல்லாம தான் நான் இருக்கனாக்கும். மொவ வந்தாட உடனே பூ இருக்கு, அங்க பழம் கொஞ்சம் தொங்குவு. எம்மம்மா என்ன வேலை பண்ணியாவ. இப்படி ஒரு பூவை இனி நான் தலையில வச்சுட்டு சிங்காரிச்சிட்டு அங்க போறேன். எனக்கு வேற வேலை இல்லையே. அப்படியாம்மா, சரி திரும்ப நான் வச்சு விடியேன். பிள்ளைக்கு கூட ஒரு முளம் பூ வைக்காம அவ மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கா. என்ன பொம்பளையும். பொடு பொடுன்னு குடிச்சிட்டு தா. பாலுல முட்டை கலந்து குடிக்கிறது எவ்வளவு நல்லது தெரியுமா? அப்பதான் உடம்புக்கு நல்ல சத்து கிடைக்கும். தனியா எல்லா வேலையும் மெட்ராஸ்ல செய்யாண்டாமா. வே நல்ல ஐயா இல்ல, இதெல்லாம் என்ன நீதான் குடிக்கிறீங்களோ அம்மா. வேணிக்கிட்டு சீக்கிரம் மைனி வரதுக்குன்னா குடிச்சு முடி. கப்ப கழுவி வைக்கணும். நாளையில இருந்து உன் மௌனுக்கு 2 அடிச்சு அடிச்சு கொடு. அப்பதான் அந்த பயலம் கொஞ்சம் தேருவான். சரி சரி. பாலுல முட்டையை கலந்து கொடுத்தேன், உடம்புக்கு நல்ல தெம்பு பத்தியா. சரி நீ இந்த உள்ளிய கொஞ்சம் உடைச்சி வச்சிரு. நானும் உள்ளூர்ல கட்டுப்பட்டு இருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கோம். டெய்லி அம்மா வீட்டுக்கு ஓடி ஓடி வந்துடலாம். இங்க நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கு, திக்கான பால் கிடைக்கி. அங்க எங்களுக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேக்கு. முட்டையை காப்பி தூளுக்கு முக்கி நாட்டுக்கோழி முட்டைன்னு விற்கான். பால் அவ்வளோ வெறும் தண்ணியா இருக்கு. மைனி பாருங்க அழகா உள்ளூர்ல கட்டுப்பட்டிருக்கா. வாவிகளுக்கு எல்லாம் கிடைக்குது. ஐயோ, உள்ளூர்ல எவனாவது கட்டுப்படுவானாட்டி? உள்ளூர் பொண்ணும் உள்ளங்க சரங்க ஒண்ணும்பாவ இவளா. பாட்டிக்கு கொழுப்ப பாருங்களா, நம்மளை வச்சுக்கிட்டே உள்ளங்கை சரங்குங்கவ. உள்ளூர் சந்தையில விலை போவாத மாடுதான் வெளியூர் சந்தைக்கு அடிமாட்டுக்கு போவோம் பாவ. அது உண்மைதான் போல் இருக்கு. ஏமா பாத்தியலா, உங்க மருமவா நீங்க நிக்கும் போதே என்ன நீலாம் பேசிட்டு போறா நீ. இடி சும்மா இருந்தவளை நீ தானே வம்புக்கு இழுத்தா. வேற அவ பதிலுக்கு பேசதானே செய்வா. அடிமாடாம்ல அடிமாடு. நான் ஊருக்கு போவதுக்கு முன்ன அவளுக்கு என்ன மாடுன்னு காட்டிட்டு போறேன்.